வந்து ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் பிடிக்கிறதுல வந்து ஏத்தரக்கம் கரெக்டாக இருக்குது, நான் தைக்கிறதுல வந்து ரொம்ப ஏத்தரக்கமாக இருக்குது, அதுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது நான் உங்களுக்கு வந்து எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஈஸியான மெத்தடில் வந்து இப்போ உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து டாட் பிடிச்சிருங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இது வந்து டாட் பிடிச்சிருங்க, ஏத்தரக்கம் இல்லாமல். இதிலேருந்து உங்களுக்கு நான் அளவு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து தைக்கணும் அப்படிங்கிறத வந்து. இப்போ டாட் பிடிச்சிட்டு கரெக்டாக சென்டர் எல்லாம் பார்த்துக்குருங்க. அதாவது இது வந்து அதாவது 40 இன்ச்சு ப்ளவுஸு அளவு, சுற்றளவில் 40 இன்ச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து பட்டி எப்படி போடணும் என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இப்போ டாட் வந்து பிடிச்சிட்டோம், நீட்டாக வந்து கப் சைஸ் பிடிச்சாச்சு. இப்போ பட்டி பாருங்கள், நான் வந்து கிளாத் வந்து பிளெயின் கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். அது போக நமக்கு வந்து தேவையான பெரிய அதாவது மெயின் பீஸில் வந்து ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த பட்டி அளவு பார்த்துக்கிறோங்க. முதல்ல வந்து அளவு பார்த்துட்டு நமக்கு எத்தனை இன்ச்சு பட்டி தேவை அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிவிட்டு, இப்போ வந்து இதுக்கு வந்து 3.5 இன்ச்சு பட்டி தேவை. இப்போ இதை வந்து மடிச்சுக்கிறோங்க. அந்த 3.5 இன்ச்சு அளவுக்கு போக இப்போ இதை வந்து கொஞ்சம் சேர்த்தே மடிச்சுக்கிறோங்க. மடிச்சுட்டு முதல்ல இந்த துணியை வந்து ஒரு தையல் வந்து போட்டுருங்க. இப்போ இது வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த பீஸ் இந்த அளவுக்கு கரெக்டாக லைட்டாக வந்து பெண்ட் பண்ணிக்கிறோங்க. முதல்ல லைட்டாக வளைச்சு இப்போ இதை வந்து பெண்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த பட்டியை வந்து கரெக்டாக இங்கே வச்சுக்கிறோங்க, அதாவது கீழே வச்சுக்கிறோங்க. இந்த பட்டியை அப்படியே திருப்பி இந்த இருக்கு பாருங்கள், இதை வந்து மேலே வச்சுக்கிறோங்க. இந்த அளவு இது ரெண்டு கிளாத்தையும் வந்து ஒன்று சேர்த்துக்கிறோங்க. முதல்ல ஒன்று சேர்த்துக்கிட்டு ஈவனாக ஒரே மாதிரி வச்சு இதில் வந்து தையல் போட்டுருங்க. இப்போ நான் எப்படி அடிக்கிறேனோ அதே மாதிரி கரெக்டாக அடிச்சுக்கிட்டு வாங்க. ரெண்டு அளவும் ஒரே அளவுக்கு. கொஞ்சம் கூட துணி வந்து விலகக்கூடாது, அந்த அளவு கரெக்டாக பார்த்து அதை வந்து தைச்சிருங்க. இப்போ இதை பாருங்கள். இப்போ இது வந்து இது உள் பக்கம், இந்த பக்கம் பிசுறு உள்ளே போயிடுச்சு, அப்படியே திருப்புங்க. இந்த பக்கம் வந்து வெளிப்பக்கம், இதுவும் வந்து பிசுறு உள்ளே போயிடுச்சு. முதல்ல வந்து இதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. உள்ள ஆல்ரெடி நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம், அதனால் அதில் வந்து ஒரு படிமான தையல் போட்டுருங்க. போட்டுட்டு இதை வந்து நேர் பண்ணிக்கிறோங்க. இது எல்லாத்தையும் வந்து நேர் பண்ணிக்கிறோங்க. இப்போ இதில் வந்து பாருங்கள் எந்த கிளாத் வந்து பெருசாக இருக்குது, நமக்கு வந்து இந்த கிளாத் வந்து பெருசாக இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம அந்த இடுப்பு பகுதியை வந்து எடுத்துக்கிறோங்க. இந்த பக்கமாக வந்து இந்த ஏத்தரக்கம் வர்றதுக்காக அளவு வந்து இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி இவ்வளவும் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து இடுப்பில் வந்து கரெக்டாக அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிறோங்க. ஈஸியான மெத்தட் இது வந்து. இப்போ இதை வந்து கரெக்டாக அளவு பார்த்துக்கிறோங்க. அளவு பார்த்துக்கிறோங்க. இது வந்து ஏத்தரக்கம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு இந்த பாருங்கள் எவ்வளவுக்கு வந்து தள்ளி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நேரம் வந்து பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கரெக்டாக இழுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த நீங்கள் மடிக்காமல் கூட இதை அடி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மடித்து வச்சுருக்கோம், அதனால் நான் சொல்கிறேன். இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு அளவுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு முதல்ல அடிச்சிருங்க. இப்போ இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதுக்கு வந்து இன்னொரு மடிப்பு, இந்த அளவு கரெக்டாக பார்த்துட்டு இன்னொரு மடிப்பு. இப்போ வந்து பட்டியை வந்து கரெக்டாக அளவு பாருங்கள். இப்போ எப்படி வந்திருக்கு அப்படிங்க. இப்போ வந்து பட்டி வந்து இதில் பிசுறும் இல்லை, உள்பக்கமும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து பாருங்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, அதில் வந்து பாருங்கள் அளவு வந்து கரெக்டாக ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கு. இப்போ அதாவது ஜாயின் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த அதாவது ப்ளஸ் மாதிரி வரலை, எனக்கு ஏத்தரக்கம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிருக்கீங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன், இந்த அளவு மாத்திரம் பார்க்குறது வந்து இது இல்லை. இதுவும் கரெக்டாக நேரம் இருக்கணும். அது இல்லாமல் ஸ்லீவு கரெக்டாக இருக்கணும். முதல்ல இந்த இருக்குது பாருங்கள் ஸ்லீவு, இந்த சென்ட்ரு வந்து பார்த்துக்குறோங்க. இந்த 2 சென்டரையும்
சென்டரை கரெக்டாக பார்த்துட்டு நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது இதை கரெக்டாக சென்ட்ரு போக நம்ம கை குடையிறோம் பாருங்கள். குடைஞ்சதுக்கப்புறம் இந்த 2 அளவும் வந்து எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். அதுதான் அதில் வந்து மெயினே. இந்த அளவு கரெக்டாக இதில் பார்த்துட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த 2 அளவும் வந்து கரெக்டாக இருக்கணும் நம்ம தைக்கும்போது. இதுவும் வந்து ஏத்திறக்கம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த பீஸும் வந்து ஏத்திறக்கம் வந்து இருக்கக்கூடாது. இந்த பட்டி பீஸும் இதுவும் வந்து ஏத்திறக்கக்கூடாது. இதுவும் 2ம் கரெக்டாக இருக்கணும். இதுவும் கரெக்டாக இருக்கணும். அப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் ஆகும். இதை நான் வந்து முடிக்கிறப்ப நான் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து போடுறேன். இப்போ அதை கேட்டவங்களுக்காண்டி நான் அந்த பட்டி ஜாயின் பண்ணி இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், கப் சைஸும் எதுவும் மாறாது. இந்த பாருங்கள், பிசுறு தெரியாமல் உள்ளுக்குள்ளேயும் ஜாயின் பண்ணியாச்சு. வெளிப்பக்கமும் அதே மாதிரி வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நான் இன்னொரு பட்டி அதே மாதிரி அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன், அளவு வந்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள், உங்களுக்கு வந்து தெரியலைங்கிறதுனால சொல்கிறேன். இப்போ மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் இருக்குது. இப்போ அதாவது மேலே ஒரு பீஸு கீழே ஒரு பீஸ் வச்சு ஊட வந்து இப்படி அடித்தாச்சு. இப்போ மெயின் பீஸ் வந்து மேலே இருக்குது. இப்போ இந்த அளவு பாருங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ இந்த கிளாத்து தான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து வந்திருக்கு உங்களுக்கு. இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு மடிப்பு வந்து மடிச்சிருங்க முதல்ல. அதாவது மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் சேர்த்து பெருசாக எடுத்துக்கிறங்க. அப்படி இல்லைன்னா இந்த 2 பீஸையுமே சேர்த்து, துணி உங்களுக்கு பெருசாக இருந்தது அப்படின்னா 2 பீஸுமே வந்து கொஞ்சம் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் நீட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பட்டி இது வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் பட்டி. இப்போ இதை வந்து அதாவது முதுகு பகுதியை வந்து போட்டுக்கிறோங்க. போட்டுக்கிட்டு இந்த அளவு இருக்குது பாருங்கள், கரெக்டாக நீட்டாக நல்லா இழுத்து வச்சுக்கிறோங்க. கிராஸ் கட்டிங்கிறதுனால இது வந்து ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப இழுத்து கொடுக்கும். அதை கணக்கு பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இழுத்து வச்சுக்கிறோங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் இழுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு அதை பாருங்கள், அதை வந்து இப்போ அப்படியே இதை வந்து உள்ளர வச்சு இதை வந்து மடிச்சிருங்க. இந்த பீஸ் வந்து கரெக்டாக மடித்து இந்த பட்டியை வந்து தையல் போட்டுருங்க. அப்போ நீட்டாக வந்து நமக்கு வந்து இந்த மெயின் பீஸ் தான் வெளியில் தெரியும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பட்டியும் நீட்டாக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இந்த பக்கமும் நீட்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு தையல் வந்து போட்டுக்கலாம். இப்போ அளவு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த 2 அளவும் நமக்கு கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லாமல் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக ப்ளஸ் மாதிரி நேராக வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து கரெக்டாக ஆகும். ஸ்லீவும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இந்த அளவும் கரெக்டாக பார்த்துக்கிறங்க. ஏத்திறக்கம் இல்லாமல் பட்டி ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறங்க. ஈஸியான மெத்தட் இது வந்து. ஓவர்லாக் இல்லாமல் ஓவர்லாக் போட்ட மாதிரி கரெக்டாக அந்த பிசுறு உள்ளே போகிற மாதிரியும் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு வந்து ஏத்திறக்கமும் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.